அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. சரிங்களா? விஜய் சொல்றது வந்து கரெக்டான விஷயம் தான். இனிமேல் நம்ம போட்டு பார்ப்போமே, ஒரு புது ஆட்சி வரட்டுமே, எதுக்காக வந்து பழசையே எதுக்கு நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கணும். நாங்க டிவிகேவுக்கு போடணும். கன்ஃபார்மா இவர் செய்வாரு. ஏற்கனவே வந்து அதிமுகவில் தான் நாங்க இருக்கோம். அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து அவர் பிஜேபியில போய் சேர்ந்ததுனாலவே நாங்க வந்து இவருக்கு நம்ம ஓட்டு போடுவோமே, போட்டு இவர் என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாமே. வடமாநில சைட்லாம் போய் பாருங்க. நீங்க ஒரு வடமாநிலத்திற்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அங்க உள்ள சம்பளம் எவ்வளவு, இங்க கிடைக்கிற சம்பளம் எவ்வளவு, எங்க பாதுகாப்பு, எங்க மருத்துவம் சிறப்பா இருக்கு, எல்லாத்தையும் நீங்க வடமாநிலத்தில் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இங்க தான் மருத்துவத்துல இருந்து எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு. ஜிடிபி ரேட்டு இருக்கிறதுலே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். அப்ப வளர்ச்சியில தானே இருக்குது. இதுக்கு மாற்றங்கள் தேவையில்லை. முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்கிறதுக்கு மாற்றம் தேவையில்லை. இந்த ஆட்சி தான் தொடரும். எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே வந்து இப்ப முழுக்க முழுக்க பிஜேபியா மாறிடுச்சுன்னு சொல்லுவேன். முஸ்லீம் இல்ல, இங்க ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறவங்க யாருமே அவர் ஓட்டு போட மாட்டாங்க. எடப்பாடியார் முஸ்லீம்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. முஸ்லீம் ஓட்டுகள் கண்டிப்பாக பாடம் போட்டுவாங்க. முஸ்லீம் ஓட்டுகள் ஏடிஎம்கே கிடைக்காது. ஜெயலலிதா அம்மா இருந்தால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். சிறுபான்மை மக்கள்லாம் வந்து எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ட்டு விஜய் பேசியிருக்காரு. அதை பற்றி சிறுபான்மையினர் ஓட்டுகள்லாம் டிஎம்கேக்கு தான். திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா சிறப்பாக செய்யுது. இது வரைக்கும் 5 வருஷம் நல்லா செஞ்சுருக்காங்க. ஓட்டு போட்டால் மீண்டும் அவங்க இன்னும் அதிகமாக செய்வாங்க. அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. என் பேர் கமருதீன். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூலில், பார்க்கில் நிறைய அந்த விளையாட்டு திடல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கிட்ட அவங்க பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் விளையாட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, படிப்புக்கு இங்கே ஸ்கூல் பெருசாக கட்டி கொடுத்துருக்காங்க. புதுசாக கிட்டத்தட்ட 8-9 கோடி ரூபாயில் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கை நவீனப்படுத்திருக்காங்க. ஜிம்மு பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 5 வருஷத்தில் ஏகப்பட்ட மாற்றத்தை பண்ணியிருக்காரு இவர் வந்ததுலேருந்து. அவருக்கு நாங்கள் போடுறதை விட்டு ஏன் இவருக்கு நாங்கள் போடணும்? ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக பயந்துக்கிட்டு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்சி என்ன உத்தரவு போடுறதோ அதை தான் செய்கிறாங்க. அந்த கூட்டணி தொடர வர கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பாடம் போட்டியே ஆவாங்க. எடப்பாடி என்டிஏ கூட்டணிக்கும் பஷீர் அகமது நிறைய வளர்ச்சிகள், பாலங்கள், பூங்காக்கள், இந்த பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, இதுகள்லாம் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. நடப்பு எபினேஷரை வந்து இந்த தொகுதிக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து ஸ்டாலின் வந்து நல்லா இருக்கு. முஸ்லீம்கள் ஓட்டு யாருமே வந்து எடப்பாடியாருக்கு போட மாட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே போட மாட்டாங்க. தூய சக்தின்னு சொன்னால் அவர் தீய சக்திங்கிறாரு. அவர் தான் நல்லதே பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். எல்லா ஜனங்கள் தெரியும் எல்லாத்துக்கும். அதனால் எல்லாருமே ஸ்டாலின் தான் போடுவாங்க ஓட்டு. யாருக்குமே இல்லை. வேற நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உங்களுக்கு. வடநாட்டுக்காரர்களும் இங்கே தான் வந்து எல்லாம் குமிஞ்சிடல. நல்லா இருக்குது. பஸ் ஸ்டாண்டு ஏசி போட்டிருக்கு. கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. பார்க்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பண்ணியிருக்காரு. அதுவும் அப்படிதான். பாஜகவுக்கு எடப்பாடி அடிமை போயிட்டாருன்றது அது மொத்தமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அம்மா இருந்தால் நிச்சயமாக விட்டுருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆச்சு பெஸ்ட். இல்லை, எங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வரல மகளிர் உரிமை தொகை, எனக்கு வரல. இருந்தாலும் எல்லாரும் வாங்குறதுல சந்தோஷம். எந்த ஆட்சி வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேற ஆட்சி தான் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் தான் வரணும். வேற எதுவும் தேவையில்லை. நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். திமுக ஆட்சியில் தான் இங்கே எல்லாமே செயல்படுத்தியிருக்காங்க. பேருந்துலாம் ஏசியில், பஸ் ஸ்டாண்ட்லாம் ஏசியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜாகிர் ஹுசேன். சிறுபான்மை மக்கள்லாம் வந்து எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ட்டு அப்படின்னு விஜய் இப்படிலாம் யாரும் இல்லை. சிறுபான்மை மக்கள் வந்து டிஎம்கே தான் போடுவாங்க அதிகமாக. எடப்பாடி வந்து பாஜகவோட அடிமை தானே அவர். அம்மா இருந்தால் இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக தான் அவங்க இருப்பாங்க. அம்மா படம் போட்டுவாங்க. எம்பி எலெக்ஷனில் எப்படி பண்ணாலும் அதோட எம்பியில் எப்படி ஆச்சு அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்க ஆட்சியிலே பாதுகாப்பாக இருக்காங்க. எல்லா மக்களுக்குமே பாதுகாப்பு. மதத்தை சார்ந்துன்னு கிடையாது. எல்லா மக்களுக்குமே வந்து சாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறாங்க. டிஎம்கே தான் இருக்காங்க. விஜயோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குது? பிஜேபியை பற்றி பேசவே இல்லை. டிஎம்கே அவரோட தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒரு ஸ்டேஜில் ஏறுற வரைக்கும் டிஎம்கே பற்றி தான் பேசுகிறாரு.